வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்னைக்கு ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பார்லரில் நாம் கொடுக்குற நெக் பிளாக் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு குட்டி விளாகாக பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். ரெகுலராக நம்ம ஆம்லெட்டு கலக்கிற மாதிரி தாங்க. கூட ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் போட்டு ஒரு ஆம்லெட் பண்ணியிருக்கிறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இட்லி, அப்புறம் நட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கிறேன். அம்மா முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு ஆம்லெட் பண்ணியிருக்கிறடா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னோன்னேமே மித்து மூஞ்சி போனதை பார்க்கணுமேங்க. தாத்தா சரசமாவாட்ட ஊசி போடாமல் இருக்கணும்னா தயவு செய்து சாப்பிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாலும் அந்த மூஞ்சி போகிறத பாருங்களேன். டேஸ்டியாக பண்ணணும், எப்படியாச்சும் கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எப்படி இருக்குது பாருங்கள் மூஞ்சி. மித்து அதையும் பொறுக்கிட்டு இருக்கிற அதை எதுக்கோ சப்ஜெக்ட் இருக்குதுங்க. நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்கிட்ட இவ்வளோ சிரமப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஹெல்த் டெஃபிஷியன்சினால் வர ஒரு ப்ராப்ளம் தாங்க கழுத்து கருப்பு. நான் ஒரு 7th 8th படிக்கும் போதெல்லாம் இந்த பிரச்சனை எனக்கு ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு அது சரியாச்சு. நான் எப்படி சரி பண்ணணும் அந்த டெக்னிக் வந்து சொல்லி கொடுத்தா வந்து கஸ்டமருக்கு நான் சரி பண்ணுறேன். சில பார்லரில் நம்ம ட்ரீட்மெண்ட்டும் வந்து பண்ணுறோம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியுங்க. நல்லா வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த நெக் பிளாக் வருங்க. அப்புறம் பரம்பரை சக்கரை வியாதி இருக்குது அப்படின்னா அவங்களோட வம்சாவளியில் வர குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க. அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டும் இருப்பாங்க. 90% அதிக வெயிட் இருக்கிறவங்களுக்கு தாங்க இது வரும். இன்சுலின் செக்ரீஷனில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கழுத்து கருப்பு வந்து வருதுங்க. கழுத்தில் அழுக்கு இருக்குது அப்படின்னு போட்டு தேய்ன்னு தேய்ப்பாங்களுங்க. கழுத்து புண்ணானது தான் மிச்சமாகும். நானும் அந்த வேலையை பண்ணியிருக்கிறேன். இது ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம் தாங்க. இது ஒரு எளிமையான ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாகவும் கண்டிப்பாக இதை க்யூர் பண்ண முடியுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும், இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பார்லருக்கு நேரில் வரலாங்க. இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வீட்டிலேருந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். லோ லேயர்ஸ் ஹேர் கட் கேட்டு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்களுங்க. லோ லேயர்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் மேடம். லோ லேயர்ஸ் அப்போ உங்களுக்கு மேலேருந்து லேயர்ஸ் தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்ல பின்னணும் அப்படின்னா இங்கெல்லாம் லேயர்ஸ் கொடுக்க முடியாது. நம்ம இங்கிருந்து கொண்டு வந்துக்கலாம். இங்கே மட்டும் லேயர்ஸ் ஓகே தான். அப்போ நீங்கள் ஒரு 2 பின்னல் பின்னிட்டு போடுறதுனால ஓகே தான். ஹைட்டு இவ்வளோ மட்டும் குறைச்சிக்கலாம், சும்மா 1 இன்ச் மட்டும் குறைச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே. லேயர்ஸும் வந்து எனக்கு கட் பண்ணும். ஆனால் எனக்கு 2-3 பின்னலும் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஹேர் கட் வேணும். மேலே லேயர்ஸ் வேண்டாம், கீழே மட்டும் வந்து லோ லேயர்ஸ் மாதிரி வந்து கேட்டாங்க. ஓகேங்களா உங்களுக்கு? பட்டர்ஃப்ளை வந்துச்சா? ஹேர் கட் பண்ணுறக்கே ரொம்ப பயப்பட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஹேர் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே ஒரு நீட்டான ஹேர் கட் வந்து கொடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளோட அப்கமிங் பிரைட் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்க வந்துருந்தாங்க. சின்ன நெக்லஸ் மாதிரி ஒன்று ஆட் பண்ணலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு அப்படியே ஒன்று பார்த்தேன் கீழே. அது நான் காமிக்கிறேன். நான் இது வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சோக்கர் மாதிரி வேணால் எனக்கு சில முக்கியமான கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து இந்த vlogல வந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த டே இப்படி தாங்க போச்சு. அப்புறம் இந்த ஒர்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபேமிலி டைமுங்க.